மருமகள் டுடே எபிசோட் தமிழ் செல்வி உள்ளவா அப்படின்னு சொல்லி மலர் கூட்டிட்டு போறாங்க. இனி நீ சேது கூட சந்தோஷமா வாழ போற, யார் என்ன நினைச்சாலுமே அதை பிரிக்கவே முடியாது அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க. இனிமேல் எந்த காரணத்தை கொண்டு கவலைப்பட வேண்டாம். இல்லை கவலைப்பட மாட்டேன், எனக்கு உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. சரி நீ சேது கூட இரு, நாங்கள் போறோம்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. சேது வந்தோடனே தமிழே அப்படின்றாங்க. மாமான்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமான்றாங்க. ஏன்னா எப்பைக்குமே நான் கூட ஒன்றும் சேர மாட்டேனான்னு நினைச்சேன். ஆனால் எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் நான் ஒன்று சேர்ந்துட்டேன்றாங்க. நீ ஏன் அந்த அளவுக்கு கவலைப்படுற சொல்லு, நீ என்னைக்குமே என் கூட தான் இருப்ப, நீ ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டுலாம் சமாதானப்படுத்துறாங்க. நீங்கள் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருவீங்க ஆதாரத்தை நினச்சோமாமா, அதே மாதிரி கண்டுபிடிச்சி நீங்கள் என் கூட ஒன்று சேர்ந்துட்டீங்க, எனக்கு சந்தோஷமா இருக்குன்றாங்க. என் மேலே எந்த ஒரு தப்பு இல்லைன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, நான் அப்போவே தெரிஞ்சுக்கிட்டு தமிழ் செல்வி என்ன இருந்திருந்தாலையோ நான் உன்னை அந்த அளவுக்கு வெறுத்திருக்க கூடாது. இருக்கட்டும் மாமா, யாராக இருந்திருந்தாலே அந்த இடத்துல அப்படி தான் நடந்திருப்பாங்க, நானாக இருந்திருந்தாலே அதுதான் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பேசிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி இருந்துட்டு, அம்மா இந்த கல்யாணம் நின்று போன உங்களுக்கு சந்தோஷமா? ஆமாடா, அந்த தமிழ் செல்வி சேர்த்து ஒன்று சேர்ந்தது ஒரு பக்கம் கோவம் இருந்தாலுமே, ஆனால் அந்த சாவித்திரி என்ன பேசினா தெரியுமா, கல்யாண பொண்ணுக்கு எடுக்கிற ரேட்டில் உங்களுக்கு அதிகமாக ரேட்டு, அதனால கம்மியிலே 200-300 ரூபாய் போதும்னு அப்படி சொன்னாடா, அவளுக்கு இதெல்லாம் தேவைதாண்டா அப்படின்றமும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்ட உடனே ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவரோட நிலைமை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குடான்ட்டு பேசிட்டு இருக்காங்க. தாமரை இனி ஏன் நம்ம உயிரோடு இருக்கணும், செத்து போயிடலான்ட்டு தாமரை சூசைட் அட்டென்ட் பண்ணுறதுக்கு தவறான முடிவு எடுக்கிறாங்க. சரியான நேரத்தில் உங்களுடைய அம்மா காப்பாற்றுறாங்க. என்னடி பண்ணுற, விஷயத்தை குடிச்சு நான் செத்து போகிறேங்க பாரு, ஏதாச்சும் சொல்லிட்டு போகிறேன், ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நம்ம நான் இருக்க சேது கூட ஒன்று சேர்த்து வைக்கிறேன், இதே தான் நீ காலம் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனால் என்னையும் சேது மாமாவையும் சேர்த்து வச்ச மாதிரி இல்லை, சேர்த்து வைக்கிறேன்டி, நான் என்ன பண்ணிட்டு சொல்ல அப்படின்னு சில விஷயங்களெல்லாம் பேசி சமாதானப்படுத்துகிறாங்க. ராஜாங்கம்மா அவங்களுடைய மனைவி பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போது அப்பதான் வராங்க. ராஜாங்கம் வாங்க மான்றாங்க. என்ன மன்னிப்பியா, ஏன்னா உனக்கு தெரியாத ஒரு தப்பு பண்ணிட்டு என்ன மன்னிக்க மாட்டியா அப்படின்றாங்க. ராஜாங்கம் ஃபீல் ஆகி எழுதுகிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.